வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு கட்டுரையை அந்திமழை மாத இதழில் படிச்சேன். அதை எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருந்தாங்க. அதை படிச்சதும் உடனே இப்படி ஆடியோவா போட்டு நிறைய பேர் கேட்கணும் அப்படிங்கிறதுனால பதிவு பண்றேன். படிக்க முடியாதவங்களுக்காக இந்த பதிவு. இல்ல இதை வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்திமழை மாத இதழை வாங்கி படியுங்க. அதனுடைய தலைப்பு, இனி மின்னணு ஆவணங்களில் மட்டுமே மிஞ்சுமா காவிரி. போகலாமா? தலைப்புக்குள்ள போலாம். காவிரி என்றதும் எனக்கு வரும் முதல் நினைவு 18ஆம் பெருக்கன்று கும்பகோணம் நாகேஸ்வரன் கீழவீதி வீட்டிலிருந்து சிறு சப்பரத்தை இழுத்தபடி சிறுவனாய் காவிரியின் பகவத் படித்துறைக்கு அம்மாவுடன் நடந்து சென்று நீரை வழிபட்ட நினைவும், கன்னி பொங்கல் அன்று மாலை காவிரியின் மணல்வெளியில் பெண்கள் கும்மியிட்டு பாடுவதை கேட்ட பின் வகை வகையாய் கட்டி கொண்டு வந்திருந்த கட்டுச்சோற்றை உண்டு இரவு கவிய வீடு திரும்புவதும் தான். அதை தவிர வளர்ந்த பின் என் வாழ்வில் ஆயிரம் நாட்கள் காவிரியோடு கலந்து இருந்து இருக்கின்றன. இந்தியாவில் மிக மிக அபூர்வமாக கல்லூரிகள் போட் கிளப்கள் உண்டு. அவற்றில் ஒன்று கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி. நீச்சலே தெரியாத நான் அதில் உறுப்பினராக இருந்து 4 ஆண்டுகள் சவாரி செய்துள்ளேன். அதற்கு அப்போது டெஸ்ட் வைத்தெல்லாம் சேர்ப்பதில்லை. எனது தமிழ் ஆசிரியர் மதுசா விமலானந்தம் 18ஆம் பெருக்கு அன்றைய விடுமுறையில் என் போன்ற 6 மாணவர்களை கல்லூரிக்கு வர சொல்லி ஆடிப்பேருக்கு ஒரு விவசாய கலாச்சாரத்தின் மேன்மை பகரும் விழா என்றார். காவிரியை பற்றி தமிழ் இலக்கியத்தில் வந்த கவிதைகளை, கதைகளை எல்லாம் அவர் எடுத்துச் சொன்னார். நீரின்றி அமையாது உலகு என்ற குரலை சொல்லி துவங்கி புறநானூறு, ஔவை, ஒட்டக்கூத்தன், காளமேக புலவர், ஜெயங்கொண்டான், பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், சீத்தலை சாத்தன், சேக்கிழார், சம்பந்தர், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், கம்பன், பாரதி, பாரதிதாசன், நாப்பிச்சமூர்த்தி, ஜி ஜானகிராமன் எழுதியது வரை தமிழ் இலக்கியத்தில் காவிரி பற்றி எழுதப்பட்டவற்றையெல்லாம் 1.5 மணி நேரம் தொகுத்து சொன்னார். அவற்றோடு மட்டுமின்றி மகாபாரத போர் ஆடி மாதம் 1 தேதி துவங்கி 18ஆம் தேதி முடிவுற்ற போது தர்மத்தின் வழியில் நின்று போரிட்ட பஞ்சபாண்டவர்கள் வெற்றி கண்ட பின் அந்த போரில் பயன்படுத்திய ஆயுதங்களின் நீர்நிறைகளை கழுவி சிறப்பு பூஜை செய்து குலதெய்வ கோயில்களில் வைத்து வழிபாடு நடத்தினர். ஒரு வகையில் அந்த நாளை நினைவு கூறுவதும் இந்த நாள்தான் என்று வழி வழி வந்த கதையெல்லாம் அவர் சொல்ல மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போது நினைத்து பார்த்தால் இன்னும் பல நினைவில் இல்லை. 80களில் முற்பகுதியில் கல்லூரி மாணவர் மன்ற தேர்தலில் எனக்கு விருப்பமான மாணவரை மாணவர் தலைவராக தேர்வு செய்து நிற்க வைத்து அவர் வெற்றி பெற்றதை நண்பர்கள் கொண்டாடி கொண்டிருந்தோம். 2 ஆட்கள் மட்டுமே நடந்து செல்லும் அகலம் கொண்ட காவிரி பாலத்தை கடந்துதான் கல்லூரிக்கு உள்ளே செல்ல வேண்டும். அந்த பாலத்தின் மேல் பாதுகாப்புக்காக இரு பக்கத்திலும் சிறு சிறு கான்கிரீட் கட்டைகள் கட்டப்பட்டு அதன் குறுக்கே பைப்புகளை செருகியிருப்பார்கள். நாங்கள் இருபுறமும் அதில் அமர்ந்து பேசி சிரித்துக் கொண்டிருந்தோம். தோற்றவர் வெகு வேகமாக என்னை நோக்கி வந்தான். எல்லாம் முன்னால தாண்டா மயிறு என்று கத்த ஆரம்பிக்க பக்கத்தில் இருந்த சக மாணவர்கள் அவனை அடிக்க துவங்க சண்டையில் ஒருவரை ஒருவர் நாங்கள் அடித்து மோதி தள்ளி சத்தம் போட்டு கொண்டிருக்க ஆசிரியர் ஒருவர் பாலத்தில் வருவதை கண்டு அமைதியானோம். அவர் பார்த்ததை பற்றி எதையும் கேட்காமல், கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கதானாப்பா என்று கேட்டபடி போனார். அவர் பாலத்தை விட்டு இறங்கியதும் பாலத்தில் பைப்பில் அமர்ந்திருந்த எண்ணெய் நுங்கும் நுரையுமாய் கழித்தோடும் காவிரியில் தோற்றவன் ஓடி வந்து அவ்வளவு உயரத்திலிருந்து தள்ளிவிட்டான். எனக்கு நீச்சல் தெரியாது என்று அவனுக்கும் தெரியாது. அங்கிருந்த நண்பன் ஒருவனுக்கே தெரியும். புத்தகம், பணம், செயின், மோதிரம் கடிகாரத்தோடு விழுந்த நான் முங்கி முங்கி நீர் குடித்து தவித்தேன். ஜலசமாதியை மிக அருகில் சந்தித்தபடி காப்பாத்துங்கவென சொல்ல முடியாமல் கையை நீட்டினேன். டபடபவென்று 3 நண்பர்கள் நீரில் குதித்தது தெரிந்தது. அவ்வளவுதான். கடைசியில் போட் கிளப் அறையில் என்னை கிடத்தியிருந்தார்கள். கண் முழிச்சுட்டாண்டா என்று அருகில் இருந்தவன் சொல்ல வெளியில் இருந்தவர்கள் என்ற சப்தத்தோடு ஓடி வந்தனர். அதில் ஒருவன், மக்களோடு ஏமாத்திட்டு போவ தெரிஞ்சியாடா என்று கன்னத்தில் ஒரு அடி அடித்தான். அவனுக்கு அன்பை அப்படித்தான் காட்ட தெரியும். ஒருவன் காலை சூடு பறக்க தேய்த்து கொண்டிருந்தான். இன்னொருவன் டீயும் வடையும் வாங்கி வர ஓடினான். கொண்டாடா அவனை என்று ஒருவன் கட்டளையிட 3 பேர் நைய புடைத்து தோற்றவனை இரத்த காயங்களோடு பின்னால் அவன் கைகளை கயிறால் கட்டியபடி இழுத்து வந்திருந்தனர். சீ, அவன் கட்டை அவருங்கடா என்றேன். சாரி மச்சி, மன்னிச்சிரு என்று அவன் கும்பிட்டான். ஏண்டா இப்படியாடா செய்வ? நான் செத்தா ஜெயிலுக்கு போயிருப்பியடா என்றேன். உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுடா, சாரி மச்சி என்று அழுதான். சரி போ, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்றேன். சரி என்று அவன் அழும் தழுதழுப்பில் சொன்னான். ஏண்டா அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க என்றேன். இங்க பாரு மாப்பிள, உனக்கு ஒண்ணு ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோ, முதல்ல இவனைதான் பெருமாண்டல கொண்டு போய் வச்சிருப்போம் யாருகிட்ட என்று காலரை இழுத்து விட்டான் நண்பன். ஏதோ காவிரியும் அன்று பொழைச்சு போ என்று மன்னித்து கரையில் போட்டதால் தான் இன்று இதை எழுதி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ கவிதைகளில் காவிரியை எழுதிவிட்டேன். நீர்தான் நமக்கு எல்லாம் என்று எழுதியவன் வரிகள் அன்று தாள்களில் இருந்தது. வாழ்வின் பல அனுபவங்களாய் அது மாறிய போதுதான் எத்தனை பரிமாணங்கள். நம்மை போல் நீர் மேலாண்மை செய்த இனமும் இல்லை, நம்மை போல் அதை சீரழிக்கும் இனமும் இல்லை.
நீரும் நமக்கு கடவுள், அதை நாம் பயபக்தியாய் வணங்கி இருக்கிறோம். அவைதான் நான் முதல் பேராவில் சொன்ன சடங்குகள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களின் உண்மை தாத்பரியம் தெரியாத மூடர்கள் எல்லா சென்டிமெண்ட்டையும் கேலி செய்து இல்லை இல்லை என்று சொல்லி நமக்கு மட்டுமல்ல அவர்கள் சந்ததிக்கும் ஏதுமில்லாமல் மொத்தத்தையும் சூறையாடி அழித்துவிட்டு வெறும் பணத்தை மட்டும் சேர்த்து கண்களை விட்டு சித்திரம் வாங்கி கழிக்கிறார்கள். கும்பகோணத்தில் பகவத் படித்துறையில் மட்டுமல்ல, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், திருவையாறு புஷ்ய மண்டபத்துறை, மாயாவரம் துலா கட்டடம், சீர்காழி திருவாரூர் திருக்காட்டுப்பள்ளி என நீரை வணங்கும் இவ்விழா காவிரி கரை நெடுக கோலாகலமாக கொண்டாடப்படும். அப்போது விவசாயிகள், மேல்மடை கீழ்மடைக்காரர்கள், கலப்பை மற்றும் கொழுமுனை செய்யும் ஆசாரிகள், புதுமண தம்பதிகள், திருமணமாகாத கன்னிப்பெண்கள் எல்லோரும் காவிரியில் குளித்து கரைக்கு வந்து புத்தாடை அணிந்து நீண்ட தளவாளை இரட்டைகளை விரித்து அதில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதற்கு குங்குமம் வைத்து காவிரி மண்ணால் வாசமாலை கோலமிட்டு எலுமிச்சம்பழம் மறுத்து திருப்பிய சிறு சிறு அகல் விளக்கில் விளக்கேற்றி மஞ்சள் கயிர்களோடு இரத்த செஞ்சிவப்பு தோய்ந்த காதோலையில் கருப்பு கருகமணி வளையல் செருகி வைத்து வெல்லமும் அரிசியும் தேங்காயும் கலந்து படையிலிட்டு வழிபாடு செய்யப்பட்ட மஞ்சள் கயிற்றை பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் அணிந்து கொண்டு பின் காவிரி ஆற்றுக்கு தூபம் காட்டி தேங்காய் உடைத்து சூடம் காட்டி நீர் விழாவி காட்டிய சூடத்தை வெற்றிலையில் வைத்து நீரில் மிதக்க விட்டு மலர்களை தூவி கரைக்கு வந்து காவிரியை தாயே மகாலட்சுமி என விழுந்து வணங்கி வழிபடுவார்கள். அந்த மகாலட்சுமி வருகையால் தான் கோடை காலத்தில் வரும் குடிநீரும் வற்றா கிணறுகளும் வீட்டில் முன்னும் பின்னுமான மரங்கள் தரும் சில்லென்ற காற்றும் இவற்றோடு வக்கணையாய் உணவு வகைகள் இட்லி, கொஸ்து, கடப்பா, தேங்காய் சட்னி, முருங்கை மாங்காய், கத்திரிக்காய் சாம்பார், தக்காளி ரசம், மசால் வடை, மோர்குழம்பு, விதவிதமாய் வாழைப்பழங்கள், அதற்கு பின் தாம்பூலத்துக்கு கொழுந்து வெத்தலை, நெய் சீவல், பன்னீர் புகையிலை, வாசல் திண்ணையில் பாயிண்ட் பணம் வைத்து ஆடும் ரம்மி, மாலையானால் தஞ்சாவூர் கதம்பம் என மல்லிகையும் பாட்டும் கச்சேரியும் சுவாமிகளின் வீதி உலாவும் மல்லாரிகளும் இப்படி வெற்றி மகிமையெல்லாம் காவிரி கரைவாசிகளுக்கு தெரியும். சில்க் ஜிப்பாவும் கெட்டிக்கரை வேஷ்டியும் கழுத்தை சுற்றும் அங்கவஸ்திரம் காதில் வைரக்கடுக்கண்களும் பிளஷர் காரும் புல்லட் மோட்டார் சைக்கிளும் காங்கேயம் மாடுகள் பூட்டிய இரட்டை மாட்டு வண்டிகளும் மாட்டுக்கொட்டலில் பசுக்களும் ஆடுகளும் கோழிகளும் கோம்பை ராஜபாளைய நாய்களும் அவளின்றி ஏது. நீர்த்தந்து வாழ்வளித்தவள் மட்டுமல்ல, கலை பண்பாடு வரலாறு பாரம்பரியம் கொடை கருணை தான தர்மம் போன்றதையும் காத்து அருள் பாலிக்கும் சக்தியவள். டோட்டமிக் கலாச்சாரம் என்ற ஒரு வகைப்பாடு உள்ளது. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை உள்ளடக்கியது அது. அதோடு மட்டுமல்லாது விலங்குகள், தாவரங்கள், மூதாதையர்கள், சடங்குகள், பாரம்பரியம் போன்றவற்றையும் இணைக்கும் சரடு என்றும் இதை சொல்லலாம். இவற்றை இணைப்பதன் மூலம் என்ன நடந்துவிடும்? இந்த பிரபஞ்சத்தில் நம் அடையாளங்களை சொல்லி அதன் மூலம் நம் வரலாறை சொல்லி தலைமுறையாக கடத்தப்பட்ட நம் அறிவையும் கலையையும் சொல்லி நம் இனத்தை செம்மாந்திருக்க செய்யும் பகுப்பு வகை இது. ஒரு வகையில் ஆன்மீகமே. இதன் மைய புள்ளி தமிழர்கள் இந்த ஆன்மீகத்தை இயற்கையோடு இந்த வாழ்வில் போர்த்தியுள்ளனர் என்பதை பார்க்கையில் அவர்களின் அறிவு விகாசத்தை வியக்காதிருக்க முடியவில்லை. மலையே சாமி, நீதான் கடவுள், மண்ணே குலதெய்வம், அதையொட்டிய ஓவியமும் பாட்டும் மாட்டும் இன்ன பிற கலைகளும் இந்த புனிதத்தன்மை மூலமே இயற்கைக்கும் மனிதர்களுக்குமான நல்லிணக்கத்தையும் பயோரிதத்தையும் பேண முடியும். இயற்கையை சுரண்டுவதை, உயிரினங்களை அழிப்பதை தடுக்க முடியும். வேப்ப மரத்தை மாரியம்மன் எனவும் அரச மர நிழலே பிள்ளையார் வாசம் செய்யும் இடமும் மயிலும் மாடும் கடவுளின் வாகனம் எனவும் எவ்வளவோ தொடர்புகளை குறிக்கும் கதைகள், கவிதைகள், காப்பியங்கள், பழமொழிகள், சொலவடைகள் நம்மிடம் உண்டு. மானுடவியல் ரீதியாக மனிதர்கள் குழுவாக இயங்குவதற்கும் சமூக கட்டமைப்புகளை அமைப்பதற்கும் உந்து சக்தியாக இருப்பது இந்த டோட்டமிசம். ஓயாது மணி ஒலிக்கும், ஓதுமறை கேட்டிருக்கும், தாயான பொன்னி சூழும் தண்ணீரும் அமிழ்தமாகும், போயெங்கும் தென்றல் காற்று பூவிதழில் குடியிருக்கும், கோயிலெல்லாம் ஓங்கி நிற்கும், குடந்தையில் நான் பிறந்து வந்தேன் என்று என் தமிழாசிரியர் கூவே பாலசுப்பிரமணியன் எழுதியதெல்லாம் பொய்யாய் போய்விடுமோ? காக்க வேண்டிய இயற்கையை கூறுகளை எல்லாம் கடவுளாக்கினான் ஆதி தமிழன். அதை பாதியில் மறந்த மனிதர்களால் தான் இத்தனை கேடும் என்பதை கூவம் போல் நாரும் சாக்கடையாய் அமிலமாய் மாற்றப்பட்ட காவிரி மறுபடி நமக்கு சொல்லிக் கொண்டே வருகிறது. இருந்த பெருமையை வியந்து மாய்வதில் என்ன பயன்? அழித்த பெருமையை சொல்லி மீட்க வேண்டிய காலமாக இருக்கிறது இது. அதனால் தானோ என்னவோ 1983 என் முதல் கவிதை தொகுப்பான முன்னுரையில் இப்படி எழுதியிருந்தார் பாலகுமரன். குடந்தை காவிரி வறண்டு போய்விட்டது, மணலாய் மல்லாந்து கிடைக்கிறது. நண்பர் ரவி சுப்பிரமணியன் போன்றவர்கள் தம் கவிதைகளால் அந்த குடந்தை மண்ணை, மக்களை ஈரப்படுத்த வேணும் என்று. அன்றைக்கு மணலாவது இருந்தது, இன்றைக்கு அதுவும் போயிற்று.